லூக்கா 22 31 38 வரை. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களோட இடைபெடுங்க, சத்தியம் எங்களோட பேசட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த கொஞ்ச நேரம் தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம் கவனம் செலுத்துங்க, வேற எந்த காரியத்துக்கு கவனம் செலுத்த வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேச ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, அதாவது சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஆண்டவரை நேரத்தை தரிசிச்சிருக்கலாம், ஆண்டவரை சந்தோஷமாக பார்த்துருக்கலாம், ஆண்டவரை மகிழ்ச்சியாக அவரோடு பழகி இருக்கலாம், அவரோட கையை கோத்து நடந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தா, ஒருவேளை தேவனுடைய சீசனாக நாம் இருந்திருந்தா, நாம் செய்த தவறுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குறோம், 12 சீஷர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவரோட தூங்குனாங்க, ஆண்டவரோட எந்திரிச்சாங்க, ஆண்டவரோட கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டாங்க, ஆண்டவரோட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய நிறைகளும் வேதாகமம் எழுத வைத்திருக்கிறது, அவருடைய குறைகளையும் வேதாகமம் என்ன பண்ணியிருக்கிறது, எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவங்கள் காலப்போக்கில் அது மறைந்து போகுது. யாரையும் அதை உட்காந்து எழுதலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. அது யாரும் உட்காந்து எழுதி வைக்கல, யாரும் நோட்டீஸ் போர்டில் எழுதி போடலை. காலகாலமாக அது ஒரு ஓலைச்சுவடியில் எழுதலை, பத்திரமா என்ன பண்ணல, பாதுகாக்கப்படலை. ஆனால் அதே சமயத்தில் பேதுரு என்ன பண்ணாரு, யோவான் என்ன பண்ணாரு, தோமா என்ன பண்ணாரு, யூதாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லா வேத வசனங்களும் எழுதப்பட்டு வரலாற்று பூர்வமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நான் அன்னைக்கு ஒரு தடவை தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்பா, இன்னைக்கு 2026 வரைக்கும் என்ன போட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு யார் உட்காந்து கவலைப்பட்டு இருப்பா? யார் கவலைப்பட்டுருப்பா? பேதுரு என்ன பண்ணுவார், கவலைப்பட்டு உட்காந்துருப்பார். அப்போ இயேசு கூட தெரியாமல் நான் கோவப்பட்டேன், அப்போ இயேசுக்கிட்ட தெரியாமல் 2-3 வார்த்தைகளை பேசிட்டேன், அப்போ தெரியாமல் இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் இன்னைக்கு அப்போஸ்தலனா வாழ்ந்து ரத்த சாட்சியாக மறிச்சு இப்போ நான் பரலோகத்துக்கிட்ட வந்துட்டேன். இன்னமும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் பூமியில், அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பேசுறதுக்கு. நம்ம பண்ண தப்பை ஒருத்தர் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, ஏன்பா அதை அடிக்கடி பேசிட்டே மனசை காயப்படுத்துறீங்க, மனசை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனா வேதாகமத்தில் தாவீது ஆகட்டும், யோசேப் ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், அவர்களை இன்னும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பேசுறதுனால பேதுரு மாத்திரம்தான் தோல்வி கண்ட ஒரு மனுஷன், பேதுரு மாத்திரம்தான் ஏமாற்றின ஒரு மனுஷன், பேதுரு மாத்திரம்தான் மறுதளித்து போன ஒரு மனுஷன் அப்படின்னு கிடையாது. இங்க இருக்கிற நீங்களாகட்டும், நானாகட்டும், இதை கேட்கிற யாவராகட்டும், எல்லோரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தேவனுக்கு முன்பாக தோற்று போனவர்கள், தேவனுக்கு முன்பாக மறுதளித்தவர்கள், தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நீங்களும் நானும் செய்தவர்கள் தான். செய்யாம இன்னைக்கு என்ன கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா பேதுருடைய வாழ்க்கையும் மற்ற சீஷருடைய வாழ்க்கை, இல்லை வேதாகமத்தில் சொல்லப்பட்டவருடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த தவறை ஆண்டவர் எதற்காக குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, அவர்கள் செய்த தவறையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல எப்படி தேவனுடைய அன்பு அவர்களுடைய தோல்வியில் இருந்து அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து எப்படி திரும்ப ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார் என்பதை என்ன பண்ணியிருக்கிறது, சொல்லி இருக்குது. அல்லேலூயா. பேதுரு மறுதளித்தவனாவே நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், ஒரு மிகப்பெரிய தலைவனாக இயேசுவுக்கு பிறகாக மிகப்பெரிய தலைவனாக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தவராக நாம் யாரை பார்க்க முடியுது, பேதுருவை என்ன பண்ண முடியுது, நாம் பார்க்க முடியுது. அப்ப எல்லா மனுஷனுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு தோல்வி உண்டு, ஒரு வீக்னஸ் உண்டு, ஒரு குறை உண்டு, ஒரு சோதனை காலம் உண்டு, ஒரு தோல்விகள் உண்டு. ஆனால் இந்த தோல்விகள் எல்லாம் ஏன் ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு, ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப கூறுகிறார் சொன்னால், அவருடைய கிருபையால, அவருடைய இரக்கத்தால அவர் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களையும் என்னையும் திரும்ப அவரோடு சேர்த்து கொள்ளதுக்காக தான். ஆனா பேதுருவுடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் பொழுது எப்படி நம்ம அதை ரேங்க் பண்ண முடியும், எப்படி அதை நம்ம வரிசைப்படுத்த முடியும்? பேதுரு பண்ணவுடைய தோல்வியை நமக்கு முழு பிக்சர் இருக்குது.
அதை எப்படி நம்ம வரிசைப்படுத்த முடியும் அந்த காரியத்தை? அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுக்கு முன்பாக எல்லா சீஷர்களுக்கு முன்பாக ஒரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லா விஷயங்களும் பேசின ஒரு ஆளு, தேவனுக்கு முன்பாக நான் அப்படி இருப்பேன் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி எழுந்து நின்ற ஒரு ஆளு, யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் உமக்காக மறிக்க கூட நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி நின்ற ஒரு ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவனுக்கு முன்பாக மறுதளித்து தேவனுக்கு முன்பாக இயேசுவை யார் என்றே தெரியாதுன்னு சொன்ன பேதுருவை நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. எப்படி நம்ம அதை வரிசைப்படுத்த முடியும்? அதே போலதான் நீங்களும் நானும் தேவனிடத்துல கிட்ட நெருங்கி சேர்ந்து தேவனுடைய பிள்ளையா மாறி தேவனிடத்துல வணங்கி தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல அவ்வளவு நெருக்கமா இருந்து அவ்வளவு கிருபையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு எத்தனை முறை இயேசுவை மறுதளித்துக் கொண்டு இருக்கிறோம். உங்களை என்னை எப்படி வரிசைப்படுத்த முடியும்? உங்களை என்னை எப்படி ஆர்டர் படுத்த முடியும்? எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படி செய்தும் தேவனுக்கு விரோதமாக செய்கிற தைரியமும் துணிவும் இன்னைக்கு நமக்குள்ள எப்படி வருது? அப்படி வந்து கொண்டே இருக்கிறனால தான் பேதுருவுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பேதுரு மன்னிப்பு கேட்டு திரும்பி ஆண்டவர் எடுத்து பேதுருவை பயன்படுத்தினார். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திரும்ப திரும்ப பாவத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்காம மனம் திரும்பாம தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியா யூட்டிலைஸ் பண்ணாம சரியா அதை பயன்படுத்தாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திரும்ப திரும்ப பாவத்திலே விழுந்து தேவ திட்டத்துக்குள்ள இல்லாம நீங்களும் நானும் இருக்கிறோம். ஃபெயிலியர். பேதுருடைய தோல்வியும் பார்க்குறோம், பேதுருடைய மீண்டு வந்த காரியத்தையும் பார்க்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லிக்க முடியுமா? பாவத்தில் நான் ஜெயிச்சுட்டேன், பாவமான காரியங்களிலிருந்து ஜெயிச்சு வந்துட்டேன், உலக பிரகாரமான காரியங்களை நான் ஜெயிச்சுட்டேன் சொல்ல முடியுமா? அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் தோல்வியும் நம்பிக்கையும். 2 பாயிண்டாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் பேதுருவுடைய தோல்வியை ஆராய போகிறோம். அடுத்த வாரம் தோல்வியிலிருந்து நம்பிக்கையோடு எப்படி பேதுரு மீண்டு வந்தார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் தோல்வி கொண்டவர்களே, தோல்வியானவங்க தான். அதுல ஒரு 4 பாயிண்ட் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆவிக்குரிய தோல்விக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய எதிரி இருக்கிறான். அல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய தோல்வி, நான் எதை தோல்வின்னு சொல்றேன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கையை தூக்கி ஓர வைங்க. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், அதே போல் வியாபாரத்தில் ஃபெயில் ஆகிட்டேன், தோற்று போயிட்டேன், அதை இழந்து போயிட்டேன், இது இழந்து போயிட்டேன், அதை விட்டு போயிடுச்சு, இது விட்டு போயிடுச்சு, அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுத்து தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா எத்தனை முறை தோற்று போனாலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக எழுந்து நிற்க செய்துவிடுவார். அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, அல்லேலூயா. தோல்வி இல்லாத ஒரு வியாபாரத்தில் தோல்வி இல்லாத ஆட்கள் யாரும் கிடையாது. எங்களே ஆகட்டும், நாங்களும் ஒரு காலத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு கடையை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வேட்டி தொழிலெலாம் பண்ணி அதுலலாம் ஏகப்பட்ட நஷ்டமாச்சு, விழுந்து போனோம், அதில் ஏகப்பட்ட கடனாச்சு. அதில் அப்படி அதில் அந்த வேட்டி தொழிலெலாம் பண்ணி அதில் விழுந்து போய் அப்புறம் மறுபடியும் இன்னும் 2-3 தொழில்கள்லாம் பண்ணி 3வது 4வது தான் இந்த தொழில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால வந்த உடனே, அதாவது தறி ஓட்டிகிட்டு இருந்தோம், நேராக பையை தூக்கிட்டு வந்து கடையை வச்சு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படிலாம் கிடையாது. தேவ சத்தத்தை சரியாக கேட்காம, தேவனுடைய வழிநடத்தலில் சரியாக இல்லாமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியாக கொடுக்காம, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்காம நாங்களும் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தோற்று போய் கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து தான் என்ன பண்ணிருக்காரு, இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் ஒரு முன்னேற்றி ஆண்டவர் கொண்டு. அதனால உலகப்பூர்வமான காரியங்களை நம்ம சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செஞ்சோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எதுலையும் தோல்வியாக கொண்டு போக மாட்டார். உலகப்பூர்வமான காரியத்தில் தோல்வி வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்மளாக தான் இருப்போமோ தவிர ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் வியாபாரத்தில் தோல்வி தர மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் கடனை அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வர மாட்டார். இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரதில்லை. இதெல்லாம் யார் சம்பாதித்துக் கொள்வது? நம்ம சம்பாதித்துக் கொள்வது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது அந்த காரியம் கிடையாது. நம்ம தியானிக்கிறது எது அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. நீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல்வியை குறித்து நான் பேச வரேன் இன்னைக்கு. உலகப்பூர்வமாக ஜெயித்தவர்கள் எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போனவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு நல்லா வளர்ந்து வந்த பிள்ளைகள், பணம் பொருள் செல்வம் இப்படி சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் தன் வாழ்க்கையில வந்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போனவர்களா நிற்கிறாங்க இன்னைக்கு.
அப்ப பிசாசானவன் நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையை உலகப்பூர்வமாய் தாக்குவதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அட்டாக் பண்ணுவதில் ரொம்ப கவனம் உள்ளவனா இருக்கிறான். இதுல பாருங்க, முதல் காரியம் என்னவென்று சொன்னால் 31ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்ன கேட்டுக்கொண்டான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உடைப்பதற்கு சாத்தான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். அதை யாருக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறான். நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்லா வேதவசனம் வாசிக்கிறீங்க, நீங்க நல்லா தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்க, நீங்க தேவனுக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க. பிசாசானவன் உலகப்பூர்வமா உங்களை ஒன்றும் தொட முடியலனா நேரா அவன் எங்க போயிடுவான்? சத்தமா சொல்லுங்க, எங்க போயிடுவான்? ஆண்டவர்கிட்ட போயிடுவான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? அதுக்குண்டான உத்தரவு வாங்கிட்டானா அதையும் தாண்டி தொடுவதற்கு யார் அனுமதிப்பா? யார் அனுமதிப்பா? ஆண்டவர் அனுமதிப்பார். அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்? யோபு. எல்லாரும் சொல்லுங்க, யார் சொல்லலாம்? அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ முயற்சி பண்றான். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, பேதுரு அதாவது யோபு தினந்தோறும் காலையிலே எழுந்து தன்னுடைய பேர குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவிமார்கள் பாவம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தேவ சமூகத்தில் காத்திருப்பாராம். அவங்களே பாவம் செய்யக்கூடாதுன்னு காத்திருக்காருன்னா இவர் எவ்வளவு இருப்பார்? பணம், பொருள், செல்வம், சொத்து எல்லாம் அவ்வளவு அதிகமான காரியங்களை வச்சிருக்கிறார். யார்? யோபு வச்சிருக்கிறார். இது அத்தனையும் என்ன பண்ணல? ஒருபோதும் என்ன பண்ணல? பேதுருவையும் பேதுருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாவம் செய்ய அனுமதிக்கல. பிசாசு எதோ இச்சையின் ஆவியை கொண்டு வரான், விபச்சாரத்தின் ஆவியை கொண்டு வரான், பண பெருமையை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ உலகப்பூர்வமா என்னென்ன முயற்சி பண்ணலாமா அது அத்தனையும் முயற்சி பண்ணியிருப்பான். எல்லாமே என்ன இருந்தது? தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்தோன்னே இப்ப அவன் நேரா எங்க போயிட்டான்? ஆண்டவர்கிட்ட போயிட்டான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அவனை உங்களுக்கு உண்மை உள்ளவனா வைக்குது. நீங்க ஒருவேளை ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கல, பணம், பொருள், செல்வத்தை நீங்க அவனுக்கு கொடுக்கலைன்னா அவன் உங்களுக்கு என்ன பண்ணிடுவான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போனவனா நின்றுவான் அப்படின்ட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், அப்படியா? அப்ப நீ உனக்கு என்னென்ன எடுக்கணுமோ அவங்ககிட்ட இருந்து நீ எடுக்கணுமோ நீ என்ன பண்ணு? எல்லாத்தையுமே எடுத்துரு. என்னென்ன எடுக்கணுமா எல்லாத்தையுமே எடுத்துரு என்று சொல்லி தன்னுடைய மகன் யார் என்பதையும் தான் யார் என்பதையும் நிரூபிப்பதற்காக அதை அந்த காரியத்தை செய்வதற்காக என்ன பண்றான்? முழுவதுமாக ஆண்டவர் என்ன பண்றார்? பிசாசானவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த கவனமா நம்ம பார்க்க முடியுது. அதாவது அதே சம்பவம் தான் இங்க பேதுருடைய வாழ்க்கையில நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரணாக பேதுருவை ஆண்டவர் பாதுகாத்துட்டே வராரு. 3 வருஷங்கள் இருக்கும்போது எத்தனையோ முறை தவறு செய்யும் போதெல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் கடிந்து கொண்டு அவனை திருத்தி அவனை என்ன பண்றாரு? வழிநடத்தி கொண்டுட்டே வராரு. அந்த சிலுவை நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இந்த 12-11 சீசர்கள் விட்டு ஆண்டவர் பிரிந்த உடனே யார் பாவம் செய்யறா? பிரிந்த உடனே ஆண்டவர் அவனை விட்டு விலகி போன உடனே பேதுரு என்ன பண்றான்? பாவம் பண்றான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசானவன் உன்னை புடைக்கிறதுக்கு, உன்னை என்ன பண்ணுவதற்கு, தொடுவதற்கு என்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறான். நானும் என்ன பண்ணியிருக்கிறேன்? அனுமதி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. சகோதர சகோதரி, ரொம்ப நாம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அது எந்த மாதிரியான அர்த்தத்தில் சொல்றாரு? சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல. இந்த கோதுமை என்ன பண்றது? அதனுடைய மேல் தோலை அப்படியே எடுத்துடணும். அந்த தோலை என்ன பண்றது? புடைக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த மிஷின்ல விட்டு அரைக்கிறது. அதனுடைய ஹெட்னு சொல்லுவாங்க, தலைப்பகுதியும்பாங்க கோதுமையினுடைய. அந்த அந்த காரியம் தான் என்ன பண்ணுது? உள்ள இருக்கக்கூடிய கோதுமை அவ்வளோ அழகா பாதுகாக்குது. அப்படி அந்த கோதுமை அந்த மிஷின்ல போட்டு அரைக்கும் போது அந்த கோதுமையினுடைய அந்த மேல் தோல் இருக்கு பாத்தீங்களா, அதை முழுவதுமாக எடுத்துட்டு அந்த அந்த கோதுமை எக்ஸ்போஸ் பண்ணுவது போல அது பாதுகாப்பா இல்லாதது போல செய்யணும். அப்ப தேவ பிள்ளைகள் தேவனுடைய கோட்டைக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய பக்தி வைராக்கியத்துக்குள்ள இருக்கும்போது பிசாசானவன், நல்லா கவனிங்க, எதை தொடுவதற்கு முயற்சி பண்ணுவான்? உங்க மேல இருக்கக்கூடிய தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய அந்த பக்தி வைராக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடுவதற்கு தான் எங்க போய் கேட்பான்? ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்பான். அப்படிதான் யார்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்றான்? கேட்கறான் இந்த மாதிரி. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்குண்டான அனுமதி என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுத்துறாரு. என் சகோதர சகோதரிய, முதல் பாயிண்ட் அதான் நான் சொல்ல வரேன். என்ன? ஆவிக்குரிய தோல்விக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய எதிரி இருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்க.
12 சீஷர்கள்ல யாரை பிசாசானவன் தொடுவதற்கு முயற்சி பண்றான்? எல்லாத்தையும் தொட முயற்சி பண்றான். ஆனா நீங்க நல்லா கவனிங்க, யூதாசு விழுந்து போயிட்டான், அவனை விட்டுருங்க. மீதி 11 சீஷர்கள். 11 சீஷர்கள்ல பிசாசு புடைக்கிறதுக்கு முதல்ல அனுமதி யாரு பேர்ல வாங்குறான்? நல்லா எல்லாரும் சொல்லுங்க, யாரு பேர்ல? பேதுரு. மீதம் இருக்கிற 10 பேர் வேற கேட்டகரி. அவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க, பயந்து போனார்கள், இதெல்லாம் அவங்க கேட்டகரி. ஆனா யார் பிசாசு கையில் எடுக்கிறான், எந்த ஆயத்தை கையில் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா பேதுருவை எடுக்கிறான். ஏன் பேதுருவை எடுக்கிறான்? நீங்க தான் சொல்லணும் பதில். ஏன் பேதுருவை எடுக்கிறான்? எல்லா விஷயத்திலும் கூட இருக்கிறான். அடுத்தது அட்வான்ஸ்டா யோசிங்க. சண்டை போடுறாரு. அதுக்கு அடுத்து நடந்த சம்பவம். ஏன் பிசாசானவன் பேதுருவை அட்டாக் பண்றான், பேதுருவை தூக்குறான்? என்னமா? அத அனுமதி வாங்கிட்டான். ஏன் பேதுருவை? இப்ப இத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு இடத்துல வந்து என்ன பண்றான்? இப்ப இந்த தம்பி கிட்ட வந்து 5 பவுன் நகை, தங்க நகை இருக்கும்போது என்ன பண்றான்? இந்த தம்பி கிட்ட தான் வராங்க, வந்து 5 பவுன் நகையை பிச்சுட்டு போறாங்க போட்டிருந்தா. மீத நம்ம அத்தனை பேரையும் சும்மா விட்டுட்டு போறோம். அப்ப ஏன் ஸ்பெசிஃபைடா இந்த தம்பி கிட்ட வராங்க? இவன் கழுத்துல தான் என்ன இருக்கு? 5 பவுன் நகை இருக்கு. அது மாதிரி பேதுரு கிட்ட ஏன் ஆண்டவர், அதாவது பிசாசானவன் தேடி வரான்? பேதுரு கிட்ட என்ன இருக்குது? என்னமா? விசுவாசம். வேற நிறைய பொருள். வேற பேதுரு உண்மையா இருக்கார். வேற அட்வான்ஸ்டா வர மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த தலைமைத்துவம் யாருக்கிட்ட போகுது? பேதுரு கிட்ட போகுது. அல்லேலூயா. பேதுரு தான் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் சென்ற பிறகு மீதி இருக்கக்கூடிய சீஷர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தானத்துல யார் இருக்கிறான்னா பேதுரு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய தலைவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கர்த்தர் யாரை அங்கீகரித்து வைத்திருக்கிறார்? பேதுருவை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பேதுருவினுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை உடைக்கணும், பேதுருவினுடைய ஆவிக்குரிய அந்த பலனை உடைக்கணும்னு தான் யாரை புடைப்பதற்காக ஆண்டவர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறான்? பேதுருவை புடைப்பதற்காக, பேதுருவை தொடுவதற்காக பிசாசானவன் என்ன பண்றான்? வந்து கேட்கிறான். அல்லேலூயா. பிசாசானவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் சும்மா எல்லாரையும் வந்து டச் பண்றவன் கிடையாது. யார் தேவனுடைய அகராதியிலே, தேவனுடைய திட்டத்திலே அடுத்த ஆவிக்குரிய தலைமை பண்புல இருக்கிறாங்களோ அவர்களை தொடுவதில் ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருப்பான். ஒரு குடும்பத்துல யார் ஆவிக்குரிய பண்புல இருக்கிறீங்களோ அவர்களை புடைப்பதற்கு, அவரை தொடுவதற்கு பிசாசானவன் அதிக முயற்சி செய்வான். பணம் சம்பாதிக்கிறவங்க இல்ல, அறிவாளிகள் இல்ல, மிகப்பெரிய ஜாமவான்கள் இல்ல, படித்தவர்கள் அல்ல. பிசாசினுடைய பார்வை எப்பொழுதுமே ஒரு குடும்பத்துல யார் அதிகமா ஜெபிக்கிறாங்க, யார் அதிகமா தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறாங்க, யார் அதிகமா தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறார்கள், யார் அதிகமா தேவனிடத்துல பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க, யார் ஒருவர் அதிகமாக தேவனுக்காக இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி தான் யார் வருவா? அல்லேலூயா. அவர்களை நோக்கி தான் வருவான். யோபு மனைவி இடத்துல போனானா? யோபு பிள்ளைகள் இடத்துல போனானா? யோவான் இடத்துல போனானா? யாக்கோப் இடத்துல போனானா? அந்திரேயா இடத்துல போனானா? தோமாவின் இடத்துல போனானா? யார் இடத்துல போனா? யோபு இடத்துல போனான். ஏன் என்று சொன்னால் அந்த குடும்பத்துல ஆவிக்குரிய தளத்துல உயர்ந்தவனாக யோபு இருந்தார். 11 சீஷர்கள்ல அடுத்த ஆவிக்குரிய தலைவனாக கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்? பேதுருவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதனாலதான் பிசாசானவன் யார்கிட்ட போறான்? பேதுருவிடத்துல போறான். So spiritual enemy, அதாவது ஆவிக்குரிய எதிரி நமக்கு உண்டு. உலகப்பூர்வமான எதிரிகளை பார்த்து தயவு செய்து ஆவிக்குரிய எதிரியை கோட்டை விட்டுறாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கிட்ட சண்டைக்கு எப்படி வராங்க, அவங்க எப்படி எங்கிட்ட எதிரா நிக்கிறாங்க, இவங்க எப்படி எதிரா வராங்க, அந்த ஊர்ல இருந்து யார் எதிரியா வரான், என் சொந்தக்காரன்ல என் குடும்பத்தின் மீது யார் வன்கண் வச்சு எதிரியா கிளம்பி வரான், அவன் எப்படி வரான், இவன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கவனம் செலுத்த வேண்டியது, என்னுடைய பிசாசானவன் என்னை நோக்கி ஒரு அம்பு எய்து கொண்டு இருக்கிறான், பிசாசானவன் என்னை நோக்கி ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வந்து கொண்டு இருக்கிறான், பிசாசானவன் எதையோ என் வாழ்க்கையில ஆவிக்குரிய தளத்திலே தடுத்து கொண்டு இருக்கிறான். அதை கவனிக்க ஆரம்பிங்க, அதை பிடிக்கும் போது வீட்டு விட்டு வெளியே தூக்கி எறிங்க. ஹல்லேலூயா.
ஏன்னா தேவ திட்டம் உண்மையிலே இருக்கும்போது பிசாசானவன் சும்மா இருக்க மாட்டான். நீ ஜெபம் பண்ணும்போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நீ தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமா வாழும்போது அவன் சும்மா இருக்க மாட்டான். சோதனைக்காரன் சும்மா இருக்க போறதில்லை. ஆதாம் மேலும் ஏவாள் மேலும் தேவன் மிகப்பெரிய திட்டம் வைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விடும் பொழுது பிசாசானவன் யாரை நோக்கி போனான்? ஏவாளை நோக்கி போனான். ஏன் ஆதாமை நோக்கி போகல, ஏவாளை நோக்கி போனா அப்படின்னு சொன்னா, ஏவாள் வழியாக தான் தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? சந்ததி. அல்லேலூயா. பெண்கள் வழியாக தான் ஒரு ஆண் என்ன பண்ண முடியாது, ஒரு சந்ததியை கொண்டு வந்துட முடியாது. ஒரு பெண்ணின் வழியாக தான் ஒரு சந்ததி விருத்தி அடையும். ஆணின் வழியாகலாம் விருத்தி அடையாது. அப்ப ஒரு பெண் இருந்தா போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தை என்ன பண்றாங்க, என்னென்னமோ ஒரு மருத்துவத்துறையில வந்துருச்சு. அப்படி மருத்துவத்துறையில் வந்ததால ஒரு பெண்ணுடைய வயிற்றிலே எப்படியாவது என்ன பண்றாங்க, ஒரு குழந்தையை உருவாக்குற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் வந்துருச்சு. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய சந்ததி யார் வழியாக வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஏவாள் வழியாக திட்டம் வரணும்னு தான் பிசாசானவன் என்ன பண்றான், ஸ்ட்ரெயிட்டா ஏவாளை போய் டார்கெட் பண்றான். யானையை போய் டார்கெட் பண்ணானா, புலியை போய் டார்கெட் பண்ணானா, இல்ல ஆதாமை போய் டார்கெட் பண்ணானா? இல்ல, ஏவாளை டார்கெட் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பிசாசானவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்பொழுது யாரையாவது விழ செய்யணும்னு வகை தேடி கொண்டு இருக்கிறான். அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டு எப்படியாவது, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணது, கொலைகாரன், அவன் பொய்யன், அவன் என்ன பண்றான், பொய்க்கு தகப்பனா இருக்கிறான் என்று பல காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தில் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் என்ன சொல்றான், தேவனை விசுவாசிக்க முடியாதபடி கண்களை என்ன பண்ணுகிறான், குருட்டாட்டத்திற்குள்ள என்ன பண்ணுகிறான், கொண்டு போறதை பார்க்க முடியுது. அப்ப நான் என்னங்கய்யா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எபேசியர் புத்தகத்தை நீங்க வாசிக்க வீட்டுக்கு போய் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆர்மர் ஆஃப் காட், பாதுகாப்பு வளையங்கள், கேடயங்களை ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. கேடகத்தை வச்சிருக்கிறாரு, கத்தியை வச்சிருக்கிறாரு, மார்பு கவசத்தை வச்சிருக்கிறாரு, தலை கவசம் வச்சிருக்கிறாரு, அரைக்கச்சை வச்சிருக்கிறாரு. இப்படி ஆவிக்குரிய தளத்துல நீ யுத்தம் பண்ணும்போது எதெல்லாம் உனக்கு தேவையோ அதெல்லாம் நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துல போராடும் பொழுது, தேவ சமூகத்துல நிற்கும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய தளத்துல நமக்கு எதிரியாய் வருகிற பிசாசானவனை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தோற்று போனான் பேதுரு. ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது, மாம்ச அளவுல தேவன் பக்கத்துல இருக்கும்போது, ஒருவேளை பிசாசானவன் தொட என்ன பண்ணல, பிசாசானவன் தொட முடியல. அவனுக்குள்ள இருந்த சில விஷயங்கள் செயல்பட்டான், இல்லையெல்லாம் சொல்லல. ஆனா முழுமையா என்ன பண்ண முடியல, பேதுருவை தொட முடியல. எஸ், இதுதான் சரியான டைம். கெத்சமனை தோட்டம் முடிஞ்ச பிறகு அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே, அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சிலுவைக்கு நேராக போன உடனே எல்லாரும் தனியா இருப்பாங்க. அப்படி தனியா இருக்கும்போது எல்லாரும் என்னுடைய டார்கெட் அல்ல, என்னுடைய டார்கெட், என்னுடைய குறிக்கோள் யாரு, பேதுரு. பேதுரு ஆவிக்குரிய தளத்துல நான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, உடைத்து போடுறான். சகோதர சகோதரியை கவனிங்க. பிசாசானவன் இந்த மாதிரி உங்களையும் என்னையும் டார்கெட் பண்றானா, கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். விளையாட்டா இருக்கக்கூடாது. உலகபூர்வமான காரியங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது இல்லை இது இல்லைன்னு கூடாது. அடுத்த பாயிண்ட் அதுதான் நான் உங்களிடத்துல பேச வரேன். என்ன அப்படின்னு சொன்னா, 2வது பாயிண்ட், ஆவிக்குரிய தோல்விக்கு பின்னால் நம் சொந்த பலவீனத்தை குறித்தும் தேவ எச்சரிக்கை குறித்துமான கவனக்குறைவு. என்னங்க 2வது பாயிண்ட் அதுதான் உங்களிடத்துல நான் கொண்டு வரேன். ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடையறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கவனக்குறைவா இருக்கான். எதை குறித்து, தன்னுடைய பலவீனத்தை குறித்தும். பலவீனம் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, வீக்னஸ், ஓன் வீக்னஸ். சரீர பலவீனம் கிடையாது, சரீர பலவீனம் கிடையாது. கை சரியா இல்லை, கால் சரியா இல்லை, இடுப்பு வலி, அதை சொல்லல. ஆவிக்குரிய பலவீனத்தை குறித்தும் தேவ எச்சரிக்கை குறித்தும் ஒரு கவனக்குறைவு வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதோ கோதுமை புடைக்கிறது உத்தரவு கொடுத்த, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே, நீ குணப்பட்ட பின் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணா சொன்னான். 34ஆம் வசனத்துல அவர் அவனை நோக்கி, பேதுரு, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு உரைக்கிறேன் என்று சொல்லியும் என்ன பண்றாரு சொல்றாரு. இத்தனை காரியங்கள் சொன்ன உடனே தன்னுடைய பலவீனத்தை என்ன பண்ண முடியல, அவனால தெரிந்து கொள்ள முடியல. பலவீனத்தை அவனால என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல.
அதற்கு முன்பாக சுய பெருமையை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான். பேதுருக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறார். பேதுருங்கிற ஒரு பேருக்கு உண்டான அர்த்தம் என்ன? ராக். ராக் அப்படின்னு சொன்னா மலை. அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீ ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கும்போது தான் நீ மலையோ தவிர, நீ ஆண்டவர் உன் பக்கத்தில் இல்லைன்னா நீ மலை கிடையாது. தகர்த்து போட்டு விடுவாங்க உன்னை. அப்ப தனக்குண்டான பலவீனத்திலும் தேவ எச்சரிக்கையிலும் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கவனக்குறைவா இருக்கிறீங்க. அதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போறீங்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களாகட்டும் நானாகட்டும், உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல நமக்கு பலவீனம் உண்டு. தெரியாதவங்க யாருமே கிடையாது. சொல்ல முடியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலவீனங்க ஐயா இந்த விஷயத்துல? தூக்கம் சில பேருக்கு அது எப்படிப்பட்டதா இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கு. சில பேருக்கு இச்சை இல்லாதவங்க கிடையாது. வெளியில பார்க்கும்போது என்னையும் வச்சுக்கோங்க, உங்களே வச்சுக்கோங்க, எல்லாரும் சொல்லலாம் எனக்குள்ள இச்சையின் ஆவி இருக்குது. அந்த 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 பலவீனம் எனக்குள்ள ஸ்பெஷலா இருக்கு. எல்லாத்துக்கும் நான் பேசுறேன். அப்ப எனக்குள்ள இச்சையின் ஆவி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுல பெருமை வந்துடக்கூடாது. நானும் அப்படிலாம் கிடையாதுங்க, நானும் அதெல்லாம் சகிச்சிருவேன், நானும் அதெல்லாம் எதிர்த்துருவேன், நானும் அதெல்லாம் பழச்சு வந்துடுவேன். எதிர்பாளர்ல இருக்கக்கூடிய ஒருவர் பேசுறாங்கன்னா யார் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல பேசும்போது, ஒரு பெண் ஒரு ஆணிடத்துல பேசும்போது என்னுடைய பலவீனம் என்ன? கொஞ்சம் விட்டா நான் விழுந்துருவாங்க அந்த பாவத்துல. அப்படின்னா ஒரு ஆணா இருந்து ஒரு பெண் உங்க லைன்ல வந்து பேசுறாங்கன்னா கவனமா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. உங்க மனைவியை தவிர, உன்னுடைய சகோதரிகளை தவிர, கூட பிறந்த சகோதரிகளை தவிர, நான் உலகம் முழுவதும் எல்லோரையும் சகோதரியா நினைக்கிறேன். அந்த டைலாக்லாம் வெளியே வச்சுக்கோங்க. இந்த டைலாக்லாம் நிறைய கேட்டு விழுந்து போனவங்களை பார்க்க முடியுது. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி வைங்க, என் மனைவி வைங்க. என் மனைவியினுடைய தங்கச்சி இடத்துல கூட நான் அதிகம் பேசக்கூடாது. என் மனைவியினுடைய அக்கா இடத்துல கூட நான் அதிகம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இதுதான் முக்கியம். உங்க கணவர் இடத்துல பேசுறீங்க, உங்க கணவருடைய அண்ணன் இடத்துல அதிகம் பேசக்கூடாது, உங்க கணவருடைய தம்பி இடத்துல அதிகம் பேசக்கூடாது. பேச வேண்டிய காரியங்களை பேசிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும். ஏன்? எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட் மீன்ஸ் அந்த இச்சையின் வேர் எனக்குள்ள இருக்குது. சும்மா தேவையில்லாத ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு 3 மணி நேரம் பேசுறது, 2 மணி நேரம் பேசுறது, 1 மணி நேரம் பேசுறது, 3/4 மணி நேரம் பேசுறது, தேவன் எச்சரிக்கிறார். உன்னுடைய பலவீனம் அதுதான், என்னுடைய பலவீனம் அதுதான். அப்படிப்பட்ட என்னுடைய பலவீனம் அதில் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுமதிக்காம இருந்தாதான் இந்த பாவத்தில் இருந்து நான் ஜெயம் கொள்ள முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அப்ப என்னுடைய பலவீனம் என்ன ஐயா? குடிப்பழக்கம் என்னுடைய பலவீனம். அப்ப எங்கெங்க குடிப்பழக்கத்திற்கு உண்டான வாசல் இருக்குதோ முதல்ல அங்கிருந்து நான் கிளம்பிடணும். இல்லைங்கய்யா நான் ஒயின் ஷாப் போவேன், குடிக்க மாட்டேங்க ஐயா, உட்காந்து நான் என்ன பண்ணுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுவேன், பேசிட்டு வந்துடுவேன். பாருக்கு போவோம், அங்கே ஒரு டீல் பேசுவோம், நான் வந்துடுவேன், குடிக்க மாட்டேன். சொந்தக்காரங்க குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களோட உட்காந்து ஜாலியாக பேசுவேன், வரமாட்டேன். எல்லாரும் சீட் ஆடிட்டு இருப்பாங்க, என்ன சீட் ஆடுறாங்க நான் பார்ப்பேன், நான் வரமாட்டேன். அந்த சீட்டில் போய் நான் உட்காந்து சீட் ஆட மாட்டேங்க ஐயா. சிகரெட் பிடிக்க மாட்டேன், சும்மா எல்லாரும் பிடிப்பாங்க நான் பார்ப்பேன். காலேஜ் பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க பொண்ணுங்கள் ஆகட்டும் எல்லாரும் ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க, நான் சும்மா என்ன பண்ணுவேன், இருப்பேன். சினிமா தியேட்டருக்கு போவாங்க ஐயா, போய் கண்ணை மூடிக்குவாங்க ஐயா, படம் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா யோசிங்க, இதெல்லாம் உங்க பலவீனம் இல்லையா? குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்குண்டான சான்ஸ், வாய்ப்பு 0. அதாவது 0.1% தான் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அங்க போய் பெருமையா நான் குடிக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு குடிச்சிட்டு வந்து படுத்துருவீங்க. அது விடாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் உனக்குள்ள இந்த ஆவி வேறு இருக்குது, இதை தூண்டி விட்டா நீ விழுந்துருவ. ஏன்னா பிசாசுக்கு இவன் வாய் சொல்லுது நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவரே, என்ன அந்த வசனத்தை எடுங்க. அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்ப நீ தாண்டா தேவை, வா. பிசாசு உன்னை தான் பிடிக்க போற, வா. இயேசுவோட கூட இருந்தவன் தானே அப்படின்னு கேட்டவனா இல்லைன்ட்டு விழுந்துட்டான். எச்சரிக்கையா இருங்க சகோதர சகோதரியே. நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போற வர பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். திருமணமானவர்கள் எல்லாத்தையும் சொல்றேன். போன் உங்க கையில இருக்குது. நிறைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில். எச்சரிக்கையோட பதிவு பண்றேன். யாரா இருந்தாலும் சரி, நான் தான் சொல்றேன், மனைவியினுடைய சகோதரிட்டு கூட பேசக்கூடாது. பேச வேண்டிய காரியம் இருக்கா? எஸ், அவங்க ஃபோன் பண்றாங்க, நீங்க பேசணும். பேச வேண்டிய காரியம் ஓகே, இது சரிம்மா நல்லா இருக்கியா, ஓகே, முடிஞ்சுது, அதோட முடிஞ்சுது.
அங்கே கமாண்ட் அடிச்சுக்கிட்டு, அங்கே சிரித்து பேசிக்கிட்டு, என் மாமா பொண்ணு தானே, ஒன்றும் தப்பு கிடையாது, ஜாலியாக நான் பேசலாம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம சில பேர் உலகம் சொல்லுது, பேசு, ஜாலியாக பேசு, கிண்டல் அடித்து பேசு, அப்படி பேசு, இப்படி பேசு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற முறைதான வருது, பேசு. இச்சையோடு அந்த மாதிரியான வார்த்தைகளை வெளியே விட்டு பேசுறது. ஆண்டவருக்குள்ள வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிறீங்க இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, ஜாலிக்கு, கவனக்குறைவா இருக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். எந்தெந்த காரியத்துல விழுந்து போயிடணும், அந்தந்த காரியங்கள் ரொம்ப அந்த மாதிரியான காரியங்களும் உங்களை சுத்தி சுத்தி வரும். அல்லேலூயா. பாவமே பண்ணக்கூடாது, போன்ல எந்த தப்பும் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு வச்சு பாருங்க. ஆணா இருந்தா அதுக்கப்புறம் தான் பெண்கள் போனா வரும், பெண்ணா இருந்தா அதுக்கப்புறம் தான் ஆண்கள் போனா வரும். கவனிச்சு பாருங்க. குடிக்கவே கூடாது ஆண்டவரை, இனிமேல் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, அப்பதான் எல்லாரும் ட்ரீட் வைப்பாங்க, வாங்க பாருக்கு போலாம், வாங்க ஒயிட்டா போலாம், வாங்க. பொய் பேசக்கூடாது அப்படின்னு அப்பதான் சூழ்நிலைகள் எழும்பும் பொய் பேசுறதுக்கு. அப்ப என்னங்க பண்றது? மார்பை நிமிர்த்திட்டு பேசுறது இல்லை பேதுருவை போல. ஓ எஸ், அவாய்ட் பண்றேன், அவாய்ட் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்றேன். இல்லைன்னா பேதுரு மாதிரி போய் பாவத்தில் விழுந்துருவீங்க. பாவத்தில் இருந்து ஜெயம் கொள்வது ரொம்ப கடினங்க, ஆனா பாவத்தில் விழுறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஒரு சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதே சிகரெட்டை விடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு குடிப்பழக்கத்துக்கு போறது ரொம்ப ஈஸி. 150 ரூபா இருந்தால் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தால் டப்புன்னு அப்படி குடிச்சிட்டு போயிடலாம். ஆனா அந்த குடிப்பழக்கத்தை விடணும்னு அதுல இருந்து முயற்சி பண்ணி பாருங்க. போன் பழகிறது ரொம்ப ஈஸி, தவறான காரியங்கள் அதில் பேசுறது ஈஸி. ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் இடத்துல, ஒரு பெண் ஒரு ஆண் இடத்துல இன்னைக்கு வச்சுக்கிற கான்டாக்ட் பேசுறது ரொம்ப ஈஸி. ஈஸியா ஒரு ஆணும் ஒரு பெண்ணை கொண்டு வந்துடலாம், ஒரு பெண் ஒரு ஆணை எப்படியாவது லைன்ல கொண்டு வந்துடலாம். திருமணம் ஆயிருந்தாலும் சரி, ஆகாம இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று லைன்ல யார் ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் கொண்டு வந்துடலாம். ஆனா இல்லை, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, என் தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாள் ஆண்டவர் உன்னோடு பேசின உடனே அந்த விஷயத்திலிருந்து நீ வெளிவர முயற்சி பண்ணி பாருங்க. அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஜெயிக்கலாம் இல்லைன்னா நான் சொல்லல, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பாவத்தினுடைய கடினம் எவ்வளவுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு பாவத்தை செய்வது சுலபம், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய யுத்தம் பண்ணணும். தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து பட்டினியா இருந்து ஜெபித்து போராடி பிசாசானவனை இந்த பாவத்தை என்ன பண்ணும், ஜெயம் கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கவனக்குறைவா இருக்காதீங்க. ஒரு சொத்தை ஏமாத்துறாங்களா, கவனக்குறைவா இருந்துட்டு போயிட்டு போகுது. உன் 10 ரூபா காசை ஏமாத்துறாங்களா, போயிட்டு போகுது. கவனக்குறைவா இருந்துட்டு போயிருச்சு, போயிட்டு போகுது. எக்ஸாம்ல நல்லா படிக்க முடியலங்க ஐயா, வேலையை போயிருச்சு, போயிட்டு போகுது. உலகப்பூர்வமா இதுல ஏமாந்துட்டேன், இதுல கவனக்குறைவா இருந்துட்டேன், தயவு செய்து அதை குறித்து பெருசா நினைக்காதீங்க. ஆண்டவர் அடுத்த ஒரு விஷயத்துல ஜெயத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒருத்தர் உன்னை 10 ரூபா ஏமாத்துறாருன்னா ஆண்டவர் கூட இருக்கும்போது இன்னொரு 100 ரூபாய் நீங்கள் நானும் சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆமென். அது சுலபமான காரியம். நீங்க அதுல எல்லாம் கவனமா இருந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். பிசாசு அப்படிதான் அழகா அவங்களை டைவர்ட் பண்றான், அழகா அவங்களை கவனத்தை சதற பண்ணிடுறோம். அல்லேலூயா. கோட்டை விட்டுறோம். எச்சரிக்கையா இருங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க. பேதுருவை போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுற வார்த்தை அதுதான். 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒவ்வொருவருடைய மற்ற எல்லா சீசர்களுடைய ஒரு குருட்டாட்ட தன்மையை நம்ம அங்க என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு அவர்கள் என்ன பண்றாங்க, கவனக்குறைவா இருக்கிறாங்க. அது எச்சரிக்கை அவங்களுக்குள்ள இல்ல. பேதுருவை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பணப்பையும் சாமானப்பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போதும் ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவதில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமானப்பையும் உடையவன் அவைகள் எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவன் அப்படிங்கிறார். ஆண்டவர் இப்படி சொன்னோன்னே இவனுங்கெல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, சீசர்கள் எல்லாம் போய் எல்லாம் வித்து கத்தி வாங்கிட்டு வந்துட்டானுங்க. 38ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. அதற்கு அவர்கள், ஆண்டவரே இதோ இங்க 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். எதுக்கு ஆண்டவர் கத்தி வாங்க சொன்னாரா? இப்போ 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பேசுறாரு பாஸ்டர்? அங்கே போட்டிருக்குல்ல பாஸ்டர், 36ஆம் வசனத்தில், இப்பொழுதோ பணப்பையும் சாமானப்பையும் உடையவன் அவைகள் எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஒரு பட்டயத்தை பட்டயம்னா கத்தி வாங்கி கொள்ள கடவன் அப்படிங்கிறார். 38ஆம் வசனம் சரியாதான பாஸ்டர் சொல்றாங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவரே இதோ இங்கு 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் எனஃப் போதும் என்றார். இந்த போதும் அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அர்த்தம் வேற. அப்ப ஆண்டவர் சொன்னதானே பாஸ்டர் அங்க செஞ்சிருக்கிறாங்க, என்ன நீங்க தப்பு சொல்றீங்க அவங்கள?
என்ன அவங்க குருட்டாட்டமா இருந்தாங்க? நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் கத்தி வாங்க சொல்றாரா? இல்ல. ஆண்டவர் எந்த தளத்துல பேசி கொண்டு இருக்கிறாருன்னா ஆவிக்குரிய தளத்துல பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பட்டயம் என்பது, கத்தி என்பது என்ன? நீ கத்தி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தயாரா இருங்க, ரெடியா இருங்க. ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு சண்டைக்கு போறோம், நாளைக்கு சண்டை அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்? கத்தி எல்லாம் எடுத்து ப்ராப்பரா வச்சுக்கணும். எதுக்காக? நாளைக்கு சண்டைக்கு போறதுக்கு தயாரா இருக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை விட்டு அகன்று போக போறேன், உங்களை விட்டு நான் கடந்து போக போறேன். எல்லா விஷயத்துக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். பிசாசானவன் உங்களை வந்து சந்திப்பான், பிசாசானவன் உங்களை புடைப்பான், பிசாசானவன் உங்களை சோதனைக்குள்ளாக உட்படுத்துவான். அப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே இவங்க போய் அதெல்லாம் வித்துட்டு, ஆண்டவரே என்ன இருக்குது என்கிட்ட? பட்டு கத்தி இருக்குது ஆண்டவரே, கத்தி கரெக்டா இருக்கு, ரெடியா இருக்கு அப்படின்னு இவங்க மாம்சத்தை பேசி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் போதும் என்றார். என்ன சொன்னாரு? போதும் என்றார். இந்த போதுமை 2-3 அர்த்தத்தில் சொல்றான். சாப்பாடு உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவோம்? ஏங்க போதும் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே உங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிற, உங்களை சண்டை போட்டுட்டு இருக்கிற, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? போதும், நிறுத்து, போதும்பா, பேச, இதுக்கு மேல பேசாத, போதும், இதுக்கு மேல நீ என்ன பண்ணாத, தண்ணி தூக்கவே வேண்டாம், நீ வீட்டு வேலை செய்யவே வேண்டாம், எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி வச்சிருக்கிற, ஊற்றி வச்சிருக்க, போதும், இனிமேல் நீ வேலை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை. அந்த அர்த்தத்தில் தான் ஆண்டவர் சொல்ல போதும். 33 வருஷம் உங்களோட கூட இருந்து நான் இப்போ கடைசி நேரம் வரைக்கும் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, எல்லாம் ரெடியா இருங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அது கேட்காம கத்தி தயாரா இருக்கு ஆண்டவரே. இதை புரிஞ்சுக்காம தான் சீசர், அதாவது இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வரும்பொழுது பேதுரு என்ன பண்றான்? கத்தி எடுத்து வெட்டிடுறான். ஆண்டவர் தானே சொன்னாரு கத்தி வச்சுக்கோ எப்பயும் தயாரா. ஏன் ஆண்டவர் சொன்ன? வெட்டுறதுக்கு தாங்க சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவர்கள் என்ன பண்ண முடியல, சரியா புரிந்து கொள்ளவே முடியல. அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம் 35ஆம் வசனம் சொல்றாரு, நான் உங்களை பணப்பையும் சாமானப்பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்தா இல்ல. இயேசு கிறிஸ்துவங்களோடு கூட இருக்கும்போது 2 பேரா அனுப்பி ஒவ்வொரு ஊரா போங்க, அங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. நிறைவா போறாங்க, அங்க ஒரு ஊர்ல ஆளை கண்டுபிடிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ஊழியம் பண்றாங்க, ஆண்டவரோடு நல்ல சொகுசு வாழ்க்கை சந்தோஷமா என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு குறைவு இருந்தா, ஒரு குறை இல்லை ஆண்டவரே, சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? உங்களை தனிமையா அனுப்ப போறேன். பிசாசானவன் உங்களை தொட செய்வான். பிசாசானவன் எப்படி வேணா உங்ககிட்ட நெருங்கி வரலாம். அப்படி வரும்போதெல்லாம் நீங்களும் நீங்க என்ன பண்ண? எச்சரிக்கையா இருக்கணும். 53ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. இதே 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் பாருங்க. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது, இருளின் வேலையா இருக்கிறதே. சில நேரங்களில் தேவ வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி எப்படிப்பட்டவர்களோ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீஷர்கள் அப்படிதான். 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்றாரு. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை குறித்து பேசுறாரு. அநேகருக்குள்ள அடிக்கப்படுகிறவனா இருக்க போறேன், நான் இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன்னு பேசினா இந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள்? மேசியாவை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ராஜாவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவா வரப்போறாரு, வந்து ரோமர்களோடு சண்டை போட்டு ரோமர்களை வீழ்த்த போறாரு. அவங்களை எல்லாம் இவர் என்ன பண்ண போறாரு? சிலுவையில் அடிக்க போறாரு. இவர்களோடு சேர்ந்து இயேசுவோட கூட சேர்ந்து இஸ்ரவேலை நம்ம ஆள போகிறோம். மாம்ச அளவில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட பேசுறதை நீங்க எத்தனை பேர் கண் குருடா இருக்கிறீங்க? ஆவிக்குரிய கண்கள் குருடா இருக்கு தெரியுமா? எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து வேத வசனங்களை வைத்து பேசுறாரு. உலகபூர்வமான காரியங்களிலும் சத்தியத்தை, வேத தேவனுடைய சித்தத்தை உங்களோடு பேசுறாரு. அப்படி பேசும்போதெல்லாம் ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு பேசுகிறார், யாரோ ஒருவருக்கு பேசுகிறான்னு சொல்லி திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யாம உங்களுடைய சுய திட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறீங்க. சீஷர்கள் அதான் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்ற காரியத்தை கேட்காம அவருடைய சுய திட்டத்திற்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணாங்க? செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் அதை விரும்புகிற தெய்வம் அல்ல. தேவனுடைய வார்த்தை அதை குறித்து எச்சரிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா தேவனுடைய பார்வையில உங்களை வச்சு பார்க்கிறாரு, தேவ திட்டத்தின் பார்வையில பார்க்கிறாரு. இங்கிருந்து சேலம் போறோம் அப்படின்னா சேலத்துக்கு ஒரு வழி இருக்கு. கூகுள் மேப்ல நம்ம பார்க்குறோம். திருச்செங்கோடு
அந்த ரோடு 4 ரோடு இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் எடுத்தா என்ன பண்ணும், இடது கை பக்கம் நம்ம எடுத்தா எங்கே போவோம், சேலம் போவோம். நேராக போனால் நாமக்கல் போவோம். கூகுள் மேப்பில் அழகாக காட்டி கொடுக்குது. அப்போ நான் சேலம் போகணும்னு சொல்லிட்டு இடது கை பக்கம் போகாமல் லெஃப்ட் எடுக்காமல் நான் நேராக போன உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போனால் எங்கே போவோம், நாமக்கல் போகணும். எந்த பக்கம் போ, சேலம் போகணும்னா இடது கை பக்கம் போ. அப்போ என்ன நோக்கத்தோடு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், என்ன நோக்கத்தோடு பார்க்குறோம், சேலம் போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்த்ததுனால தான் இடது கை பக்கம் போகணும். இப்போ நேராக போகிற அது தப்பான வழி அப்படின்னு என்ன பண்ணுறோம், அறிவுறுத்துகிறோம். அப்ப நல்லா கவனிங்க, தேவ திட்டம் உங்கள் மீது இருக்கும் பொழுது நீங்க தவறான பாதையில செல்லும் போது கர்த்தர் உங்களை எச்சரிப்பார். தேவ வசனம் உங்களை எச்சரிக்கும். அப்ப தேவ திட்டத்துக்குள்ள இருந்து வேறொரு காரியத்தை தேவ சித்தத்திற்கு எதிராக நீ செய்யறீங்க அப்படின்னா, சுய காரியத்தை செய்யறீங்கன்னா, ஆண்டவர் இதை செய்யாதப்பா, இந்த காரியத்துக்குள்ள வா, இதுதான் உன் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லும் போது நீ தேவ திட்டத்துக்குள்ள உன்னை பொருத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா அந்த லைனுக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். தேவ சித்தத்துக்குள்ள நம்ம வரமாட்டோம். இல்லை நான் சுயமா பார்த்துக்கிறேன், இல்லை நான் அதை பார்த்துக்கிறேன், என் பலன் இருக்கு நான் பார்த்துக்கிறேன், என் படிப்பு இருக்கு நான் பார்த்துக்கிறேன், என் பணம் இருக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தோற்று போகும்போது உலகப்பூர்வமான வாழ்க்கையில் அடிமட்ட லெவல்ல தோற்று போவீங்க, மோசமான நிலைமையில தோற்று போவீங்க, இழக்க வேண்டிய காரியங்களை இழந்து போவீங்க. சகை உலக பிரகாரமா நிறைய காசுகளை சம்பாதிச்சான். ஆனா என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வந்தானோ, உலகப்பூர்வமான காசுகளை என்ன சொன்னா, நான் 1 ரூபா வாங்கியிருந்தா 4 ரூபாயை நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவன் ஆவிக்குரிய நிலைமையில ஒரு ஐஸ்வர்யவானா மாறிட்டான், ஒரு ரிச்சான பர்சனா மாறிட்டான். உலகப்பூர்வமான ஐஸ்வர்யம் உனக்கு என்ன தெரியல, பெருசா தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவ வசனத்துக்குள்ள ஏன் வர முடியல அப்படின்னா, உலகப்பூர்வமான காரியங்களுக்கு அதிகமா நீங்க பாக்குறீங்க. பணம், பொருள், செல்வம், கலாச்சாரம், அது இது வந்தது போனது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டடியா இல்லை. ஏன் அப்படின்னா உலகத்தின் காரியங்கள்ல கவனம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் அதுதான். பிசாசானுடைய செயல்பாடு நீங்க கவனிங்க. நைட்டு ஃபுல்லாக வேலை செய்வோம், தூக்கம் வராது. பிரசங்கத்தை கேட்க உட்காந்தாதான் அப்படி கண்ணெல்லாம் பயங்கரமாக சுருவும். ஹல்லேலூயா. தூக்கம் பயங்கரமாக வரும். 3 மணி நேரம் உட்காந்து சினிமா பார்ப்போம். காட்டுறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளியே வந்த உடனே அந்த 3 மணி நேரம் சினிமா 3 நாளில் உங்களை வசதியை பணக்காரனாக மாற்றிடும். ஆமாவா இல்லையா? நீங்கள் தாங்க சொல்லணும், ஆமாவா இல்லையா? 3 மணி நேரம் சினிமா பார்க்குறீங்க. சினிமா பார்க்கும்போது அந்த 3 மணி நேரம் நீங்கள் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே மண்டையில் ஏற்றிட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து முடிஞ்சுது. அடுத்த 3 நாளில் பெரிய பணக்கார வசதி, காரு, தொழில், பங்களா, வீடு. அப்படியா? அப்புறம் எதுக்கு அவ்வளோ கவனமாக அதை பார்க்குறீங்க? ஆண்டவர் அப்படியே சொல்கிறார் உங்களை என்னையும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனைவியை நேசி, கணவனை நேசி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. ஐயோ தூக்கம் வருது. ஜெபி, ஐயோ தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது. கல்யாணத்துக்கு போகணும், திருமணத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்டு எப்படி நடக்க முடியும்? பிளைண்ட்னஸ். விசாசனம் எப்படி மாற்றி வச்சிருக்கான்னு பாருங்க. 3வது பாயிண்ட், ஆவிக்குரிய தோல்விக்கு பின்னால் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில் மெத்தனமாகவும் சோர்வாகவும் என்ன பண்ணுவது இருப்பது. மெத்தனம், ஒரு மெத்தனமான ஒரு வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் பார்த்தா கவனம் குறைவுன்னு பார்த்தோம். அடுத்தது மெத்தனம் அப்படின்னு சொன்னா அசால்ட். தமிழ் நம்ம அடிக்கடி ஒரு கலோக்கிய லாங்குவேஜா யூஸ் பண்றது. ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தையை கற்றுக்கொள்வதில் ஒரு ஸ்லோனஸ், அதே போல ஸ்லோனஸ் ஒரு மெத்தனமாக சோர்வாக இருக்கிறது. ஜெபத்துக்கு ஒரு சோர்வு, வேத வசனத்துக்கு ஒரு சோர்வு, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவதில் ஒரு மெத்தனம். இந்த மாதிரியான காரியங்கள்ல மெத்தனமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது, சோர்வாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதே. ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அடிக்கப்படுகிற நேரம் வந்து போச்சு. எல்லாரும் பலவீனப்படாம இந்த நேரத்தில் விழித்திருந்து ஜெபிக்கணும். வாங்க ஜெபிக்க போலான்னு 12 பேத்துல 9 பேர்த்த அங்க உட்கார வச்சுட்டு, பேதுரு, யாக்கோபு, யோவான் வாங்க நம்ம இன்னும் ஜெபிக்கணும். 3 பேர்த்த இன்னும் தூரம் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள விட்டுட்டு இன்னும் தூரம் ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார். என்ன பண்றாங்க 12 பேரும்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு?
விழித்திருந்து ஜெபிங்க, இருளின் அதிகாரத்துக்கு உண்டான நேரம் ஆயிருச்சு, இந்த நேரத்துல பலன் கொண்டு என்ன பண்ணு, எழும்பணும் அப்படின்னு சொன்னா மெத்தனமாக சோர்வாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை, ஆவிக்குரிய சத்தியத்தை புரிந்து கொள்வதில் மெத்தன போக்கு இருக்குது. மெத்தனம்ங்கிறதுக்கு கவனக்குறைவுக்கு வித்தியாசம் உண்டு. கவனக்குறைவு அப்படிங்கிறது சில நேரத்தில் ஐயா திரும்பி பார்த்தா டக்குன்னு இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா, அது கவனம் குறைவாயிடுச்சு, என்னன்னு தெரியலங்க ஐயா, தெரியாமல் நடந்துருச்சு அப்படி சொல்கிறது உண்டு. விபத்துகள் யாருமே லாரியில் நேராக போய் இடித்தேன் பாருங்க, அது வந்து மெத்தனமாக இடிச்சேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்ன, கவனக்குறைவுங்க ஐயா, இந்த பக்கம் யாரோ வர மாதிரி இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்துருக்க கூடாது, ஆனால் தெரியாமல் அவங்கள பார்த்துட்டேன், வண்டி காரு போய் என்ன பண்ணிடுச்சு, பைக்கு போய் என்ன பண்ணிடுச்சு, லாரியில் இடிச்சிருச்சு. அது வந்து கவனக்குறைவு. ஆனால் மெத்தனங்கிறது என்ன தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாமே புரிஞ்சுட்டு அதை அறிந்து கொள்ளாமல் போய் இடிக்கிற ஒரு விஷயம். நேரம் லாரி வருதுன்னு தெரியும், இருந்தாலும் 40ல் போயிட்டு இருந்தோம், 50ல் வேகமா என்ன பண்றது, முறுக்கி கொண்டு போய் அடிக்கிறது. இன்னைக்கு தேவ வசனங்களை புரிந்து கொள்ள இன்னைக்கு ரொம்ப ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பாவத்தை செய்யறது, ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆவிக்குரிய தளத்துல இது தப்புன்னு தெரிஞ்சே தைரியமா தேவ பிள்ளைகள் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் மெத்தனங்கிறது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இருளின் அதிகாரம் வந்துருச்சு, வாங்க ஜெபிக்கலாம். தூங்குறானுங்க. என்னை கைது பண்ண போறாங்க, என்ன தேவகுமாரனை சிலுவையில் அடிக்க போறாங்க, 10 பேர் விலகி ஓடிட்டான். பேதுருவை கூப்பிட்டு, ஐயோ உன்னை என்ன பண்ணிட்டாப்பா, பிசாசான படைக்க அனுமதி கேட்டுட்டான், உன்னை என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதளிப்பாய். தூங்கிட்டானா பேதுரு? தூங்கல. ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி பின்னாடி கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்களா? இல்ல, ஆண்டவர் நேருக்கு நேராக பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் அப்படி ஆண்டவர், சரிங்க ஆண்டவர், உங்களோட சாகரத்துக்கு, உங்களுக்காக நான் சாகரத்துக்கு தயாரா இருக்கிறேன் ஆண்டவர். எல்லாம் கேட்டு அங்க போய் என்ன பண்றான், ஒரு அம்மா வந்து கேட்குது, நீ ஆண்டவரோடு இந்த இயேசுவோட, ஐயோ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை அறியேன். இதுதான் மெத்தன போக்கு. ஆண்டவர் சொன்னார் இல்ல, நீங்க உங்களுக்கு எனக்கும் தெரியாதா, எத்தனை முறை இந்த பாவத்தை தவறு 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 என்று ஆண்டவர் உங்களோட என்னோட பேசி இருக்கிறார், இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மோட ஆண்டவர் பேசியிருக்கார், இந்த தவறை செய்யாதப்பா, இந்த இடத்துக்கு போகாத, இவங்களோட பேசாத, இவங்களோட பழகாத, இவங்க இச்சையின் காரியத்தில் இருக்கிறாங்க, எச்சரிக்கையா அங்க போகாத. தெரிந்து மெத்தன போக்கோடு சோர்வோடு என்ன பண்றோம், அந்த காரியத்தில் போய் பங்கு கொள்றோம். நம்ம சபையில எனக்கு அது ரொம்ப கவலையா இருக்கு. தெரியாதவங்க ஒரு தப்பு பண்ணும்போது அது எனக்கு பெருசா பாதிக்கப்படுறது இல்லை, ஐயோ அவங்க தெரியாம பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி. வேத வசனத்தை டாப் அண்ட் கார்னர் அவ்வளோ அழகா நம்ம சொல்லி கொடுத்து ஒரு விஷயத்தை தப்புங்க, அதை செய்யாதீங்க, ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த தப்புன்னு எதை சொல்றோமோ அதை கரெக்டா தப்பா செய்யறாங்க. இதை செய்யாதீங்கன்னா அதை தான் செய்வோம். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம பிரசங்கம் பண்றது தகரங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்குதா, செவுரு கேட்டுக்கிட்டு இருக்குதா, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே அந்த நேரத்தில் உள்ள வந்த உடனே மூளை செயலிருந்து விட்டதா? சில பேருக்கு செயலிருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 3வது வானத்துக்கு போயிடுறாங்க, தூங்கிடுறாங்க. ஆனா சில பேர் நல்லா கேட்குறாங்க, கேட்டுட்டு தெரியல பாஸ்டர் எப்படி இது நடந்ததுன்னு தெரியல, அப்படி கூட சில பேர் அப்படியாவது வேதனைப்படுறது. சில பேர் தைரியம், அப்படிதான் பண்ணுவேன் பாஸ்டர் சொன்ன, அப்படிதான் பண்ணுவேன், பைபிள் சொல்லுதான், என்ன விட்டுருங்க தயவு செய்து, நான் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க, அப்படி கூட நான் சொல்றேன். ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, அதை படிக்கிறீங்களா, உங்க கையில ஆண்டவர் கொடுத்துருக்காரு, வேண்டாங்கிறாரு ஆண்டவர், அதை செய்யாதேங்கிறாரு, அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு போய் அவ்வளவு ஆர்வமா எப்படி செய்றீங்க? அந்த மெத்தனம் எப்படி வருது? அந்த தைரியம் எங்கிருந்து கொடுக்குது? பிசாசானவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உண்டான பிளானுங்க இது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருப்பா நீ உன்னை புடைக்க பிசாசை கேட்டுட்டாம்பா, நீ இன்னைக்கு 3 தடவை மறுதளிப்பப்பா அப்படின்னு சொன்னா, நேரா வீட்டுக்கு ஓடி போய் கதவை சாத்தி உட்காந்துருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? சரி கைது பண்ணிட்ட பயத்துல 10 சீசர்கள் ஓடி போனாங்க, அதே மாதிரி 10 சீசர்கள் ஓடி போய் அவங்கவுங்க வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பேதுருவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மறுதளிப்பன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஓடி போய் வீட்டில் கதவை சாத்தி உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயிருக்கும்? மறுதளிச்சிருக்க மாட்டானா? ஆண்டவர் சொன்னதை அப்பயே மறந்த மாதிரி
காதை வெட்டுனா, காதை வெட்டிட்டு பின்னாடியே போனா, அவங்க கோட்டைக்குள்ளேயே போனா, அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த அரண்மனைக்குள்ளேயே, அந்த சேவகர்கள் இருக்கிற அரண்மனைக்குள்ளேயே போனா, அட்லீஸ்ட் முதல்ல ஒருத்தர் வந்து கேட்டாங்கல்ல, அப்ப சொன்னையில் எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு, அப்ப புத்தி வந்திருக்கலாம்ல. எங்க வந்திருக்கலாம்? ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், 3 தடவை ஆண்டவர் சொன்னாரு வீட்டுக்கு ஓடிடலான்னு ஓடி இருக்கலாம்ல. இல்ல, அட்லீஸ்ட் ரெண்டாவது எங்கேயோ உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது பேசுறான். அப்ப ஐயோ 2 தடவை தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் சொன்னாரே வீட்டுக்கு ஓடிடலாமே, ஓடி இருக்கலாம்ல. அட்லீஸ்ட் 3வது தப்பு பண்ண போது சொல்லிட்டமேன்னு ஓடணும் அப்படியா? அங்க 2 சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? சேவல் கூவுன உடனே ஆண்டவர் திரும்பி யாரை பார்க்கிறாரு? 3 தடவை தப்பு பண்ணிட்டு தைரியமா நிக்கிறான் ஆண்டவருக்கு முன்னாடி. சேவல் கத்துன உடனே ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு பேதுருவை, கண்ணாலே பேசுறாரு. சொன்னனே 3 தடவை மறுதளிப்பு கேட்டையாப்பா நீயே. அதுக்கப்புறம் மனம் உடைஞ்சு போய் நெஞ்சு அடிச்சு யார் எழுதிட்டு இருக்கிறா? அல்லேலூயா. தோல்வி தானே, எவ்வளோ ஒரு ஃபெயிலியர் பாரு. உடனே பேதுருவை மாத்திரம் நினச்சி நம்மள தப்பு பண்ணாதான் நினச்சி, நம்மளும் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப இதே மாதிரி ஆண்டவர் எச்சரிச்சு அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவா இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை தேடி நிறைவா வரமாட்டேங்குது. இன்னைக்கு கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், நிந்தனைகள், உபத்திரவங்கள்ல உலகப்பூர்வமா வருது, வேற அதை விட்டுருங்க. கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்குள்ள அந்த சமாதானம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெத்தன போக்கு வரும்போது, இப்படிப்பட்ட ஒரு சோறு வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல தேவ திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் யாருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு, பேதுரு என்ன ஒரு சேவகன் வந்து கைது பண்ணுவான், நீ கத்தி எடுத்து டப்புன்னு அவன் காதுல போடுன்னு சொன்னார் ஆண்டவர். பேதுரு என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க, தயவு செய்து தூரத்தில் என்ன பின்பற்றிவான் சொன்னார் ஆண்டவர். அப்ப காதை வெட்டுனதும் தூரத்தில் பின்பற்றி போனதும் யாருடைய திட்டம்? யாருடைய திட்டம்? யாருடைய திட்டம்? பேதுருடைய திட்டம். அப்ப பேதுருக்குள்ள யார் செயல்பட ஆரம்பிச்சிட்டா? அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் பேதுருக்குள்ள எப்படி செலுத்துறார் ஆண்டவர்? இன்னைக்கு நீ 3 தடவை என்ன மறுதளிப்ப, எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. இது ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா பேதுரு இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்க மாட்டார். இப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நான் எப்ப கேட்க மாட்டேங்கிற ஒரு சிந்தனை, ஒரு மைண்ட் வந்ததோ அப்பொழுதே உள்ளுக்குள்ள யார் வந்துட்டா? கத்தியை எடு, சேவகனை போடு. கத்தியை அதாவது எடுத்து உள்ள வச்சுட்டியா, போ, பின்பற்றி போ, என்னதான் நடக்குதுன்னு பாரு. இப்ப ஹியூமன் திட்டங்கள், மனுஷ திட்டங்கள், இந்த மனுஷ திட்டங்களுக்குள்ள யார் நின்று செயல்படுகிறா? பிசாசானவன் நின்று என்ன பண்றான்? செயல்படுகிறான். பர்ஸ்பெக்டிவே, உங்களுடைய நோக்கம், பார்வையே மாறிடுது. சரியா இருக்கணும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். எல்லா ஆவிக்குரிய தோல்விக்கு பின்னாலும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு விசுவாச தோல்வி என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன இருக்குதுங்க? விசுவாச தோல்வி. தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் எப்பொழுது தோத்து போகிறதோ அப்பொழுதுதான் உலக பிரகாரமான காரியங்கள்ல செயல்பட ஆரம்பிப்போம். உலக பிரகாரமான காரியங்கள்ல என்ன பண்ணுவோம்? நடக்க ஆரம்பிப்போம். ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏவாளே நீ ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப தேவன் மீது விசுவாசம் உள்ள ஏவாளாக இருந்தா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண மாட்டாவ? மீற மாட்டான். இன்னைக்கு 3 தடவை என்னை மறுதளிப்பாய், பிசாசானவனுடைய புடைக்க எச்சரிக்கை என்ன பண்ணிருக்கான், என்கிட்ட கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவனா இருந்தா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை உண்மை உள்ளதா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? பேதுரு எச்சரிக்கையா இருந்திருப்பான். இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறனால தான் சுயத்தின் மீது விசுவாசம் வச்சு, தனக்குள்ள பேசுகிற காரியங்கள் மீது விசுவாசம் வச்சு என்ன பண்றான்? அவங்களுக்குள்ள போறான். சகோதர சகோதரி நல்லா கவனிங்க. எப்பொழுதும் பிசாசானவனுடைய முதல் அட்டாக் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாச உறவை உடைப்பது தான் யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வேலை? பிசாசினுடைய வேலை. பிசாசு உங்க வாழ்க்கையில வந்து செயல்படுறானா நீங்க கவனமா வச்சுக்கோங்க. இப்போ வந்து செயல்பட்டான், அது நடந்ததுக்கு அப்புறம் செயல்பட்டான், அது இல்லை. முதல்ல அவன் உள்ள வந்தோடனே
கர்த்தருக்கும் உங்களுக்கும் உண்டான விசுவாசத்தினுடைய அந்த லிங்கை உடைச்சிருவான். ஒரு பாவத்தில் விழுந்து போறோம் அப்படின்னா, பாவத்தில் விழும்போது அந்த காரியத்தை செய்யும்போது தான் பிசாசு வந்தான் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டான். அப்போ முன்னாடியே வந்து என்னங்கய்யா பண்றான், நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை பிரேக் பண்ணுவான், உடைப்பான். நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உடைந்த உடனே ரெண்டாவது என்ன ஆகும், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்கலைனா யாருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்பீங்க? ஹல்லேலூயா. அப்ப பிசாசினுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அடுத்து நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் யாருடைய திட்டமா இருக்கும்? பிசாசினுடைய திட்டமா இருக்கும். பிசாசினுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்குதுன்னா அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? தேவனை விட்டு தூர விலகி போயிருவீங்க. ஆவிக்குரிய ஒரு தோல்வி, ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆவிக்குரிய பிரிவு. பிசாசு எப்படி செயல்படுறான் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. ஏவாள்கிட்ட வந்த உடனே, ஏவாள் இந்த பழம் ரொம்ப நல்லது பழம், ஏவாள் நீ தயவு செய்து சாப்பிடு, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, இது வந்து இப்படி அப்படியா பேசுறான். என்ன சொன்னா? மறுபடியும் நான் மேலே வரணும் போல. எடுங்க ஆதியாகமம், முடிச்சிடறேன் இதோட. எத்தனை பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன் இதுல. என்னம்மா நீங்க சொல்றது ரைட்டு. அதாவது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்? தேவன் சொன்னதுண்டோ. வந்து என்ன சொல்லியிருக்கணும்? பழம் நல்ல பழமா, பழம் நீ சாப்பிடு, கண்ணு நல்லா திறக்கும், அவனுக்கு வந்து நல்ல அறிவு வரும், நீ ஞானமுள்ளவனா இருப்ப, நீ இதை பண்ணியிருப்ப, நீ அதை பண்ணியிருப்ப, ஆதாமுக்கும் கொடு, உன் சந்ததி ஆசி, இப்படி சொல்றது ஒரு முறை. அப்ப வந்த உடனே அவன் யாரை பாயிண்ட் அவுட் பண்றான்? தேவன். தேவன் தேவன் சொன்னது உண்டோ. அப்ப தேவன் சொன்னதின் மீது நீ விசுவாசம் வைத்திருக்கிறியா அப்படின்னு முதல்ல அவளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவளை கொஞ்சம் ஆசிலேட்டட் மைண்டா இருக்க, கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சிந்தனையில் இருக்கிறான்னு தெரிஞ்சவன அவனுடைய அட்டாக் ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பிசாசுனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? உங்க சொத்தை தொடுறது இல்ல, உங்க பிள்ளைகளை தொடுறது இல்ல, உங்க குடும்பத்தை தொடுறது இல்ல. முதல்ல யாரை தொடுவான்? நீங்க தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை தான் முதல்ல தொடுவான். ஹல்லேலூயா. முதல்ல உனக்குள்ள ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான். பைபிள்ல சொன்னதெல்லாம் நீ எதுக்கு கேட்கிற? வேத வசனத்தெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்கிற? அதெல்லாம் குடும்பம் முக்கியம், சொந்தங்கள் முக்கியம், பண்பாடு முக்கியம், நாகரிகம் முக்கியம், பணம் முக்கியம், கடன் முக்கியம், இந்த சொகுசு வாழ்க்கை உனக்கு முக்கியம். ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு உங்க பாஸ்டர் வேற கடன் வாங்காதங்கிறார். அவரு கடன் வாங்காம இருக்கிறாரா? அவங்க பிள்ளைங்களாம் சரியா இருக்கிறாங்களா? பைபிள்ல போட்டிருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு, அவங்க பிள்ளைங்க அதை செய்யறாங்கல்ல? அந்த பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறாருல்ல? அந்த ஊர்ல அந்த போதகர் அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் பண்றாருல்ல? ஏன் நீ அந்த சர்ச்சில் அந்த அம்மா எப்படி வாழ்றாங்க பாரு. அவனுடைய டார்கெட் அதுதான். ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த ஒரு டார்கெட் முடிச்சோன்னா அடுத்த ஒரு டார்கெட் என்ன கொண்டு வருவான்? நீ கேட்கிற சத்திய வசனத்தை எப்படியாவது என்ன பண்ணி விட்டுறணும். ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை பேசுறதெல்லாம் எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறார். போய் பாருங்க, அங்க அந்த சேனல் பாருங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்து, ஐயா 1 மணி நேரம் அவ்வளோ குஷிங்க ஐயா, அவ்வளோ ஜாலி, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிருது எங்களுக்கு. சிரிச்சு வயிறு வலிச்சிருது, அவ்வளோ பிரசங்கம் அப்படி பண்றாரு. அதுவும் 1 மணி நேரம் உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த பாஸ்டர் கடன் வாங்க வேண்டாம், அடுத்த நாளே போய் கடன் வாங்குற தைரியத்தை கொடுத்துட்றாருங்க ஐயா. தொழில் போய் ஒரு 3 லட்ச ரூபா கடனை வாங்கி தொழில் தொடங்கிடுறேன். எப்படி? அவர் தான் பிரசங்கம் பண்றாரு, நீ வியாபாரத்தை தொடங்கு, நீ தொழிலை தொடங்கு, கர்த்தர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். சொன்ன உடனே ஆண்டவர் மேல விசுவாசம் வந்ததோ இல்லையா, அவர் பேசுனது மேல விசுவாசம் வந்துருது. உடனே போய் 5 லட்சத்துக்கு 6 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு கடனை வாங்கி அதை போட்டு இதை போட்டு பார்த்தா கடைசியில் எல்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்குது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலாம், ஆண்டவருக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், எனக்கு என்ன. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்றேன், உபதேசங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி நான் சபையில பேசிட்டு இருக்கேன்.
எங்கெங்க இருந்தோ கிளம்பி வராங்க. இன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்லுவதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டு வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை தேடி தான் நிறைய பேர் கிளம்பி வராங்க. நான் அதை சொல்லித்தரேன், நான் இதை சொல்லித்தரேன், இங்கிருந்து வரேன், நான் அங்கிருந்து வரேன், நான் அப்படி சொல்லித்தரேன், இப்படி சொல்லித்தரேன். அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, உனக்குன்னு ஒரு மாட்டு மந்தை இருக்கிறது, உனக்குன்னு ஆண்டவர் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு, உன் கையில் ஆண்டவர் வேதாகமத்தை வச்சிருக்கிறாரு, உன்னை வழிநடத்த ஒரு மேய்ப்பனை தேவன் அப்படி என்ன பண்ணியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கும் போது இதெல்லாம் விட்டுட்டு அங்கே நல்லா இருக்குது, இங்கே சூப்பராக சொல்லித்தராங்க, இங்கே இந்த மாதிரி பார்க்குறேன், நான் அங்கே அப்படி பார்க்குறேன், டிவியில் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வேத வசனத்தை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் போய் பைபிள் எடுத்து எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அவங்ககிட்ட கேட்டால் ஒரு பதில் என்ன பதில் வருது தெரியுமா? படிக்க தெரியாதவங்களை நான் விட்டுறேன், நான் அவங்கள பற்றி பேசலை, ஏன்னா அவங்களுக்கு பாவம் படிக்க தெரியாது, டிவியை பார்க்குறாங்க, நான் அவங்கள குறை சொல்லவே இல்லை. படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேதாகமத்தை வீட்டுக்கு போய் டெய்லி எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க? பாஸ்டர் டிவியில் பிரசங்கம் பார்க்குறேன் பாஸ்டர். எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஒன்று சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்கன்னா, எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? இந்த பைபிள் காலேஜ் வந்த உடனே பைபிளை பற்றி இருக்கிற புத்தகத்தை எல்லாம் படிப்பாங்களாம், ஆனால் எதை படிக்க மாட்டாங்களாம்? சொல்றது புரியுது உங்களுக்கு? இந்த பைபிளை பற்றி விளக்கங்கள், கமெண்ட்ரிஸ், விளக்க உரைகள் 1000 புத்தகம் 50,000 புத்தகம் கிடக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு பேதுரு எங்கே போனார், யாக்கோபு எங்கே வந்தார், ஆபிரகாம் முன்னாடி யார் இருந்தால், சேத்து யாரு, அவன் யாரு, இவன் யாருன்னு படிப்பாங்களாம். ஆனால் இந்த பைபிள் எடுத்து தினந்தோறும் காலையில் என்ன பண்ண மாட்டாங்க? படிக்க மாட்டாங்க. பிசாசு இது உலகபூர்வமான ஒரு டைவர்ட் இது. அப்ப பைபிளை படிக்காம இத்தனை காரியங்களை படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உன்னோடு வேதாகமத்தையே கொடுத்திருக்காரு, போது அதை தீர்மானமா படி. அப்ப என்ன சொல்றேன்னா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், வேதாகமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்லா பைபிள் படிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு உண்டான நேரத்தை கொடுங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க. இந்த நேரங்களை எல்லாம் டிவிக்கள், போன்கள் இதெல்லாம் வாடகைக்கு வாங்கிக்குது. 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வீடியோ, அப்புறம் நடுவில் ஒரு பாட்டு வரும், இது இருந்து அந்த பாட்டுக்கு சரி இந்த பாட்டு புதுசாக வந்துருக்குது போல, அந்த பிரசங்கத்தை அதிகம் கேட்கறதில்ல, அதை தள்ளிட்டு இந்த பாட்டு. முதல்ல ஆரம்பிக்கிறது என்னமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பிக்குது, அல்லேலூயா ஆனந்தமேன்னு ஆரம்பிக்குது. அடுத்த 10 நிமிஷம் பார்த்தா எங்கே இருக்கிறாங்க? ஃபோனில் ஷார்ட்ஸில் இருக்கிறாங்க. ஷார்ட்ஸில் என்ன கமெண்டு, குடும்பங்களாக சேர்த்து போடுற விளையாட்டு, அவங்க குடும்பத்தில் அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. உங்களை வச்சு கோடிக்கணக்கில் அவங்கவுங்களாம் பாருங்க, இன்னைக்கு பாருங்க யூடியூப்ல இருக்கிறவங்க, நான் உங்களை குறை சொல்லலை, நம்மளுடைய புத்தி இல்லாத தன்மையை பயன்படுத்தி புத்தியோடு அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? 25 லட்சம் 30 லட்சம் கோடி கோடியாக சம்பாதிச்சு உட்காந்துருக்கிறான். நீங்களும் நானும் வீட்டில் உட்காந்து அதை பார்த்தா சூப்பர் அருமை. இந்த அம்மா என்ன ஜோக் அடிக்குது பாருங்க, அந்த பையன் என்ன ஜோக் அடிக்கிறான் பாருங்க, இந்த சின்ன பிள்ளை எப்படி பேசுது பாருங்க. உன் பிள்ளை பாவாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் கிடக்கும், அது ஜெபம் பண்ணாமல் கிடக்கும், அதை கண்டுக்கிறது இல்லை. இந்த பிள்ளை அழகாக பேசுது. எச்சரிக்கையாக இருங்க. கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு எச்சரிக்கை, ரொம்ப சொல்கிறேன், நான் நிறைய கேள்விப்படுறேன், அதனால சொல்கிறேன். கள்ள உபதேசங்களை கேட்டு கேட்டு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையில் இது வரைக்கும் யாரும் அப்படி இல்லை, ஒருபோதும் யாரும் விலகி போயிடக்கூடாது. கேளுங்க எங்கிட்ட, பாஸ்டர் இந்த பிரசங்கம் நான் கேட்கலாமா, இந்த இவரை நான் ஃபாலோ பண்ணலாமா, அதுக்காக என்னை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும், என்னை மட்டும் தான் பார்க்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் உங்களுடைய காரியங்களை கவனிங்க. டைவர்ட் பண்ணுறாங்க, பிரசங்கத்துக்கு மூலியமாக டைவர்ட் பண்ண கவனிங்க. கடைசியாக நான் சொல்கிற பாயிண்ட் அதுதான், விசுவாசத்தை உடைப்பது தான் பிசாசானனுடைய ஒரு அடுத்த கட்ட வேலையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறதே. ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க, நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவர் எபேசியர் 6:16 எடுங்க, இன்னொருவர் 1 பேதுரு 5:9 எடுங்க. ஆ ஆ ஆ ஆ விசுவாசம் என்னும் கேடகத்தை தரிக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இன்னொரு 1 பேதுரு 5:9 வாசிங்க. ஆ ஆ ஆ விசுவாசத்துல எப்படிங்க பலன் பட முடியும்? எப்படி பலன் பட முடியும் சொல்லுங்க? வேதாகமத்தை வாசிப்பதும் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதன் மூலமாக தான் விசுவாசத்தை பலப்பட முடியும். விசுவாசத்தில் உறுதி உள்ள பிள்ளைகளா இருக்க முடியும்.
நீங்க ஜெபிக்காம, வேதவசனம் வாசிக்காம, உலகப்பூர்வமா இன்ன பிற காரியங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய விசுவாசம் பலப்பட்டதாக இருக்காது. பிசாசானவன் ஈஸியா கொஞ்சம் நஞ்சம் அருந்துகிட்டு இருக்கிற அந்த விசுவாசத்தை முழுசா கட் பண்ணி விட்டு உன்னை தேவ சமூகத்திலிருந்து டைவர்ட் பண்ணிடுவான். இதுதான் பிசாசு பண்ற வேலை. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.